அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த சீமான் மாதிரி வண்டி வண்டியா புழுகிறதுக்கு ஆளே இல்லைங்க. AK-74 வச்சு நான் சுட்டேன், பயிற்சி பண்ணேன்னு சொல்லி சொன்னாரு. ஆமக்கறி சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னாரு. ஆமக்கறி சாப்பிட்டேங்கிறேன். AK-74ன்னு ஒன்று இருந்தது, பயிற்சி கொடுத்தாரு, சுட்டேங்கிறேன். கராத்தேல பிளாக் பெல்ட், 1000 புஷ்அப்ஸ் எடுப்பேன், 1000 தண்டால் போடுவேன். வாயிலேருந்து வர்றது பூராமே அப்படியே பூரா பொய் தான். பேச்செல்லாம் நல்லா பேச்சு திறமை தான். இந்த காளியம்மா மேட்ரு, காளியம்மா சிவசங்கரன் 2 பேரும் பிசுறுன்னு சொன்னாப்புல. அப்புறம் மேடையில் வந்துக்கிட்டு எல்லாம் அவங்களுக்கு எங்கிட்ட இருந்துடா வெண்ணமைங்களா, அவங்களுக்கு எங்கிட்ட இருந்துடா அவ்வளோ ரோசம் பொத்துக்கிட்டு வருது. வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஏன்டா புடிங்கியல அவ போட்டிட்டாலும் மயிலாடுதுறையில போய் நின்று இந்த எழுதி காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே. ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா. அது உனக்கு என்ன மசுருக்கு பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது உங்களோட உள்கட்சி பூசல், அதை பற்றி நான் கேட்கறதுக்கு வரவே இல்லை. விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை வந்து ஒரு கழுவி ஊத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நிறைய வீடியோவும் ரிலீஸ் ஆச்சு. தலைவர் வந்து போதையில் பேசுனது வச்சது கேட்டுக்கிட்டேன். இந்த வீடியோலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து ஃபேன்ஸ் ஃபாலோவிங் வந்து அதிகமாயிருச்சு. 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க. நான் அப்படி போவேன். இப்போ தலையா சீமண்டின்னு ஒரு சிடுமுஞ்சி நினைச்சு ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு. ஒரு ரோட்ல போனாருன்னா பொம்பளைங்கெல்லாம் சீமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து அப்படியே மயங்கிடுவாங்களாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பொம்பளைய பூரா ரொமான்ஸ் பண்றவனையா தேடி திரிகிற மாதிரியே ஒரு போனவனே ஒரு பின்னாடி அப்படியே மயங்கி போற மாதிரியும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து தேவையில்லாம ஜாதியை பத்தி அசிங்கமா பேசி ஒரு சிக்கல்ல மாட்டினாரு. இப்போ வந்து அனாவசியமா தமிழ்நாட்டு பொம்பளைகளை வந்து தரக்குறவா பேசுறாரு. அதுக்கு முட்டா பயில முன்னாடி உட்காந்து ஒரு 500 பேர் கைதட்டிக்கு இருக்காங்க பாருங்க. ஒருத்தன் என்ன பேசுறான்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பேசுறான்னு கைதட்டுறது. கைதட்டுற முட்டா பயிலுக்கு தெரியுமா? கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட இருந்தா கைதான் தட்டிக்கிட்டு இருக்கணும். காளியம்மாவையும் சிவசங்கரனையும் எதுக்கு அவன் பிசுறுன்னு சொன்னா 2 பேரும் வளர்ந்து வராங்க. அவங்க 2 பேருக்கு அதிகமா கைதட்டு விழுது. உடனே அவங்க 2 பேர்த்தையும் காலி பண்ணி விடணும். இன்னும் 200 பெரியார்ஸ் வந்தாலும் அவங்க திருத்த முடியாது.